நிமிஷத்துக்கு மேலே சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு விலாக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஆனால் என்னென்னா கேமரா ஆன் பண்ணலை. இது வந்து 2வது. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பஜனைக்கு போகிறோங்க. ஸோ ஓகே, சில பேருக்கு பஜனை என்னென்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதனால் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ நைட் டைம்னால கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது, இருட்டாக இருக்கும். ஸோ வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். என்னடா இவ்வளோ க்ளோஸ்அப்பாக இருக்குது இப்போ போயிடுச்சு. என்ன தான் குளிச்சாலும் வெள்ளையாக மாட்டோங்க. சரி ஓகேங்க. அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா பட்டுக்கோங்க. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ பேசுகிறியா? சும்மா பேசு, நீ தான் பேசுவில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லு. சும்மா சொல்கிறா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பேசு, ஏன்ட்ட கேட்குற. அன்றைக்கெலாம் பேசுனேன். ஓ, நான் பேசுன மாதிரி பேசுறியா? ஓ அப்படியா 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 அப்படியா? எப்படி எப்படி அப்படி? ஓட. ஆமாம். ஏய், எதுக்கு அமர்த்திக்கிட்டு இருக்கட்டும். ஆமாம், ரெக்கார்டில் இருக்கு. சரி போ, ஓடு 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 ஓடு. பை. Many hours later. பெட்ரோல் போட்டு நம்ம பாட்டுக்கு இப்போ கிளம்பியாச்சு. அது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ சீக்கிரமாக போகணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு நைட் ரைடு மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குழுக்குழுன்னு அந்த குழுக்குழுன்ற மாதிரி குழுக்குழுன்னு எனக்கு இருக்கும். பட்டு மைக்கு வந்து இப்போ வந்து வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பின்னு கிடச்சிருச்சுங்க. நான் சொல்லியிருப்பேன், கொடைக்கானல் லாகில் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இந்த பின்னு ஒன்று நம்மகிட்ட மிஸ் ஆயிடுச்சு, கேமரா பின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பின்னு கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, பின்னு மாட்டினா மாட்ட மாட்டேங்குது. அதுமாதிரி லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு வாட்டி ஹெல்மெட்டுக்கு பெயிண்ட் அடித்தேங்க. நம்ம ஹெல்மெட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், வைசர்லையும் சேர்த்து அடித்து விட்டேன். லைட்டாக பிளாக்காக இருக்குது. ஸோ நான் லைட்டாக கண்ணு தரல. ஸோ ஃபோன் அடிக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நானே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுட்டு இருக்கேன். இவன் வேறு ஃபோனை போட்டு லேட்டான எந்த பிரச்சனையும் இல்லையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டினா விண்ட்பிளாஸ்ட் அடிக்குமோன்ற ஒரு டவுட்டு வேறு இருக்குது. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணி ஓட்டி பார்ப்போம். அதாங்க எல்லாமே சோதனைகள் தாங்க. ஐயோ காய்ஸ், வெறுப்பாக இருக்குது காய்ஸ் எனக்கு. இப்போ நீ ஆடியோ கேட்டிருப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கு ஆடியோவே கேட்டிருக்கும். ஒரு நிமிஷம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். நல்லா கேட்கும் நம்புகிறேன். வந்துனே இருக்கேன். என்னடா திடீர்னு கீழே ஏதோ தொங்குதுன்னு பார்த்தா மைக்கு கலந்து கீழே தொங்குதுங்க. பின்னு மட்டும் மாட்டிருக்குங்க. இப்போ அந்த பின்னோட அந்த மைக்கில் வந்து 2 மாட்டுற மாதிரி இருக்கும். ஒன்று கீழே திணிக்கோன்னு ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே மாட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மேலே மாட்டின வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கேமரா ஆனில் இருக்கான்னு வேறு தெரிலங்க. ஆன் பண்ணிட்டேன். பட் எதுக்கும் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒரு வாட்டி கழட்டி செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டேன் கேட்டிங்கன்னா, எல்லாமே செக் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பெட்ரோல் பங்கில் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். ஸோ அதனால தான் ஆன் பண்ணனான்ற ஞாபகம் எனக்கு. இந்த மாதிரி அவன் வேறு ஃபோன் அடிச்சிட்ருக்கான், அந்த மாதிரி மைக் வேறு அப்படி பண்ணோன்னு அந்த இதுலேயே நான் விட்டுட்டேன். சரி எல்லாம் இருக்கிறதால பார்த்துக்கலாம். ஸோ நைட் டைமில் நம்ம ஜியா ஓட்டுறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைட் செட்டப் உங்களுக்கு இது செட்டப்புங்கிற இந்த அழகு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஜியா. ஸோ நான் இந்த எங்கே சுத்தமாக ரோடு தரலங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வந்து இன்ஜின் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு சொல்லி. இன்ஜின் ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சென்சார் இஷ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. அது சரி பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் அதே மாதிரி தாங்க எரியுது. ஸோ நான் அந்த அண்ணன் கால் பண்ணி எனக்கு எரியுது, இதனால் இந்த பிரச்சனை வருமானு கேட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அடுத்த சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வா, நம்ம அதை என்னென்னு நல்லா செக் பண்ணி போட்டுருவோம், இல்லை புது சென்சார் எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ முன்னாடி போகிறவங்களாம் தெரிலங்க. ஆகா, அப்படியே சிலுன்னு காற்றடிக்குதுங்க ஃபேஸில். ஆக்சுவலி நான் இந்த விலாக் வந்து முன்னாடியே எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன்.
நான் என்ன நினச்சேன், நைட் டைம் ஓட்டுக்க போகிறோம், நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, வீடியோ எப்படி இருக்கும்னு தெரிலையா. ஸோ அதனால் யோசிச்சுட்டே இருந்தேன் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் ஏற்றுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆக்சுவலி பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க, ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், நம்ம வண்டி மட்டும் தெரியும், அவ்வளோதான். நம்ம வண்டியே கருப்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வெளிச்சம் வரப்போ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இருட்டாக இருக்கிற இடத்துல போகும்போது நம்ம ஜியாவோட அந்த ஃபேஸ் அப்படியே சூப்பராக தெரியும். இந்த இந்த மீட்டரு அந்த இதெல்லாம் சூப்பராக தெரியும். இந்த எனக்குள்ளே போட்டுக்க லைட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ ஒரு ஹெல்மெட் வாங்கணுங்க, நல்ல ஹெல்மெட்டாக. இந்த ஹெல்மெட் பேடிங்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காகிடுச்சு. ஹெல்மெட் போட்டாலே ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படியே இப்படி பின்னாடி இழுக்குது, இல்லைன்னா முன்னாடி இழுக்குது. முன்னாடி கோப்புறம் வெயிட் இருக்குது, பட் இருந்தாலும் முன்னாடி வெயிட்டாக இருக்குல்லங்க. அப்படியே ஹெல்மெட் இழுக்கிற கழுத்து பயங்கரமாக வலிக்குதுங்க. ஸோ நைட் டைம் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. ஏன்னா இருட்டாக வேறு இருக்குமா, இந்த மாதிரி இடத்துலலாம் லைட் இருக்காது. ஸோ எப்போ ஆள் வருவாங்க, நாய் வரும், மாடு வரும் அப்படிலாம் தெரியவே தெரியாது. சடன்னாகவே மாடு வரும், என் கண்ணால் இதோ இந்த இடத்துல குப்பையெல்லாம் இருக்கும் எனக்குள்ளெல்லாம். ஸோ கரெக்டாக அந்த மாடு நிற்கிதா எனக்குள்ளே தான். அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஜியா அப்போ தான் சர்வீஸ் விட்டு எடுத்து, அப்போ வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே மாற்றினப்போ, அப்போ மாற்றிட்டு வந்து எடுக்கிறக்காண்டி நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு அண்ணே கிராஸ் பண்ணும்போது மாடு குறுக்க வந்துருச்சுங்க. நல்ல வேலை அந்த அண்ணே ஸ்லோவாக வந்தனால பெரிய அடியிலன்னு சொல்ல முடியாது, கைகால் லைட்டாக சிறப்பு தான், பரவாயில்ல. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் நைட் ரைட்ஸ் பண்ணும்போது சரி, நைட்டு வரும்போது சரி, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நைட் ரைட் பண்ணுங்க. ஸோ நம்ம வைசரை ஓப்பன் பண்ணி தாங்க ஓட்ட முடியும், நம்ம க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்கா. இப்போ நம்ம வைசரை க்ளோஸ் பண்ண ஓட்டுன்றப்போ ரொம்ப இருட்ட மாதிரி தெரியுது. சுத்தமாக ரோடு தெரிலங்க, அந்த லைட்டு மட்டும்தான் தெரியுது, மற்றபடி ரோடே சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் நம்ம வைசரை ஓப்பன் பண்ணி தான் ஓற்றணும். கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஸோ கைஸ், இந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக தான் இருக்கும், இருட்டு தான் கைஸ். இந்த இடத்துல ஹை பீம் போடுறோமா ஒரு வேல்யூ இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன சக்தி திடீர்னு அமைதியாகிட்டேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அவங்க ஒருத்தவங்க வந்து தம்பி என்னை அருமனூரில் இறக்கி விடுப்பா, ரொம்ப குளிர்துன்னாங்களா. இப்போ என்னால் ஏற்ற முடியாத சுச்சுவேஷனுங்க. நான் இப்போ போய் மாப்பிள்ளை அந்த பையனை கூட்டிகிட்டு நான் பஜனைக்கு போகணும். அதுவும் இல்லாமல் பாவமாக இருக்குங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏற்றல முடியலேன்னு. அவங்க வயசானவங்க, வண்டியிலலாம் உட்கார முடியாது, அந்த ஒரு பயம்தான் எனக்கு. நான் வந்து லிஃப்ட்டு கொடுப்பேன், இல்லைன்னா சொல்ல, ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. நம்மளால் நம்ம கரெக்டாக ஓட்டுவோம், இருந்தால் அவங்க லேடிஸ்க்கு அவங்களுக்கு திடீர்னு உட்கார முடியாது ஒழுங்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல, அது ஒன்றுக்கு தாங்க நான் பயப்படுவேன். ஸோ அவங்க கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்னால் சொல்ல முடியலைங்க. அதனால் நான் வந்து அங்கே போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம வண்டி வந்து பின்னாடி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. சரி விடுங்க, பண்ண முடியலன்னா ரொம்ப என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாம் பண்ணிடுவேங்க. என் கையில் இருக்குதோ சரி, அவங்க எதாவது ஹெல்ப் என்னை கேட்டு வராங்கன்றப்போ நான் கண்டிப்பாக அதை அவங்களுக்கு பண்ணிடுவேங்க, யோசிக்க மாட்டேங்க எதுவுமே. எனக்கு லேடிஸ்ன்றப்போ நான் யோசிச்சு தாங்க ஆகணும். அவங்க பாவம், ஏதாவது ஒன்றுனா பாவம், என்னங்க பண்ணுறது? இந்த ஒரு தாங்க, விடுங்க. இப்போ நான் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆட்டோ அனுப்பி வைப்பான். ரொம்ப குளிருதுங்க. இப்போலாம் 10 மணி, காலங்காத்தால 10 மணி ஆனாலுமே குளிர் அடிக்குது. இப்போலாம் நைட்டெலாம் சரியான பனி. பஜனைலாம் முடிச்சுட்டு போகும்போது இந்த இடம்லாம் அப்படியே விரைச்சி போன மாதிரி ஆயிருங்க. அப்படியே செம்ம குளிராக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இடத்துல ஹை பீம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாடு வர்றது, நாய்க்குட்டி வர்றது அதெல்லாம் தெரிஞ்சிடும். அது மாதிரி பைபாஸில் போட்டு, ஹைவேல போட்டு கண்ணெல்லாம் வலிக்குதுங்க. நமக்கெல்லாம் கண் பயங்கரமாக வலிக்கும் ஹை பீம்லாம் வெளிச்சத்தை பார்த்தாலே. அதெல்லாம் இப்போவுமே நான் கேமரா பார்க்கும்போதே இந்த ஃப்ளாஷ் லைட்டை பார்த்தாலாம் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு கண் வலிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நான் மிச்சத்தை வந்து நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு நான் டைரெக்டாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. Many hours later. அந்த தட்டி. ஸோ சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு விலாக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஆனால் என்னென்னா கேமரா ஆன் பண்ணலை. இது வந்து 2வது சம்பவம். மொதல் சம்பவம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மைக்கில் வந்து ஒரு ஸ்பான்ச் வரும்ல, அந்த ஸ்பான்ச்சை வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி நான் கொடைக்கானல் லாக்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து இந்த மைக்கான ஸ்பான்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கின இன்னொரு மைக்கோட ஸ்பான்ச் எடுத்து நான் இதில் போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் கிளியராக நாய்ஸ் கேட்கும், கிளியராக வாய்ஸ் கேட்கும், நாய்ஸ் கேட்காதுன்றனால. ஆனால் இப்போ என்னென்னா அந்த நாய்ஸ் இதே முடிச்சுங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த மோனோ மைக்கு செம மைக்குங்க. உங்களுக்கு இதோட லிங்க் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், இல்லை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேங்க. ஸோ செம்ம மைக்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா விலாகுமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதாங்க, வந்தாச்சு. சரி ஓகேங்க, நான் உள்ளே போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். Many hours later. கன்னிசாமி கூட்ட வரும், சபரி நோக்கி ஆடி வரும். குணத்தில பிறந்தவளே, சக்தி உமைய சுமந்தவளே. சிங்க குணத்தில பிறந்தவளே, சக்தி உமைய சுமந்தவளே. Yeah.
கைஸ் அவங்க பனி தெரியுதா பாருங்கள், ஃபுல்லாக பனிங்க. இப்போ நம்ம மீட்ருப்பெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக பனி ஆயிடுச்சு, இந்த இடமெல்லாம் பனி. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 1 மணி ஆச்சுங்க. ஸோ இப்போ தாங்க 10 மணிலாம் முடிச்சு இப்போ கிளம்புறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.